சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலே உண்மையா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதனை பண்ணுவங்க எந்த துறையில் எடுத்துக்கிட்டாலும் பெரும்பான்மையானவர்கள் ஒன்று திருமணம் ஆகாதவங்களாக இருப்பாங்க, அல்லது திருமணம் ஆகி தன்னுடைய வாழ்க்கை துணை கிட்டேருந்து விலகியவர்களாக இருப்பாங்க. கணவன் கிட்டேருந்தோ மனைவி கிட்டேருந்தோ விலகியவர்களாக தான் இருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி பெண் இருக்கிறாள் அப்படிங்கிறது உண்மையா அப்படிங்கிறதே கேள்விக்குறியாக்குது இல்லையா? நம்ம இதில் வந்த பெரும்பான்மையான பிரதமர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. எல்லா பிரதமருமே அப்படி தான் இருக்கிறாங்களான்னு கூட தெரியல இல்லையா? ஸோ எல்லா நாட்டிலையுமே பார்த்திங்கன்னா இது ஏதோ ஒரு விதத்தில் பொருந்தது, குறிப்பாக பாரதத்தில் பொருந்தது. அதேமாதிரி சாதனையாளர்கள், பெரிய பெரிய சயின்டிஸ்ட், அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து ஒரு ஃபெயிலியராக தான் இருக்கும், அதாவது விட்டு விலகி இருப்பாங்க. ஸோ அப்போ இதுக்கு காரணம் என்ன? இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. பிரபலங்களை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது அந்த துறையில் ஒரு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க பாருங்கள். அவங்க சில சமயம் அவங்க அழகாக இருக்கலாம், அதனால் கல்யாணம் பண்ணலாம், அழகான பொண்ணை கூட கல்யாணம் பண்ணலாம். இல்லாட்டினாலுமே திறமையாக இருந்தால் அவங்கள தேடி தானாகவே பெண்கள் வருவாங்க இல்லையா? ஆனாலும் கல்யாணம் பண்ணால் கூட அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்க, காரணமே இல்லாமல் விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் மைண்டு திரும்ப திரும்ப காமத்தை தேடுறதுனால மறுபடியும் இன்னொரு பொண்ணு, அப்பயும் அவங்களால அவங்க கூட ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஸோ இது ஆச்சரியமாக இருக்கும். இன்னும் ஒரு சில பிரபலங்கள் பார்த்திங்கன்னா அவங்கள விட அழகான, ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப சின்ன வயசு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அவங்களே கூட விட்டு போயிடுவாங்க. ஸோ சிலர் வந்து ஓப்பனாகவே அதுக்கான காரணம் கூட சொல்லுவாங்க, என்னுடைய லட்சியத்தை அடையிறதுக்கு இந்த திருமண வாழ்க்கை எனக்கு குறிக்கோளாக தடையாக இருக்குது, அதனால தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இதை நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்க்கலாம், எல்லா ஸ்டேட்லேயும் பார்க்கலாம், எல்லா நாட்டிலையும் பார்க்கலாம். இப்போ என்ன நடக்குது? ஏன்னா ஒரு சயின்டிஃபிக் ஆராய்ச்சி வந்து ஒரு 7 வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு எண்ணம் ஆணுக்கு வருது, மனைவி விட்டுட்டு போகணுன்ற ஒரு எண்ணம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா ஆண்களுக்கும் வரலையே இல்லையா? எல்லாரும் ஒன்றும் விட்டு போகிறதில்ல. அதாவது கள்ள தொடர்பு ஏற்படுறதுனால விட்டுட்டு போகிறது வேறு, இங்கே எந்த தொடர்பும் கிடையாது, ஜஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கல, பிரிஞ்சிடுறாங்க. இருக்க பிடிக்கல, அவங்களோட வேறு எந்த ரீசனுமே கிடையாது. ஸோ வெளியிலேருந்து வேணால் கெஸ் பண்ணிக்கோங்க இந்த ரீசனா அந்த ரீசனா, ஆனால் எதுவுமே கிடையாது. இப்போ இப்படி என்ன நடக்குது இங்கே? எப்படி அந்த அளவுக்கு, அதாவது காமம் மகாசத்ருன்னு எல்லா மதத்துலையும் சொல்லப்படுது, அந்த காமத்தையே தூக்கி போடுற அளவுக்கு இவங்கக்கிட்ட என்ன நடக்குது, இவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு தோணுது இல்லையா? காமத்தையும் தூக்கி போடுறாங்க, அன்பையும் தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? ரொம்ப வயசானவங்க ரொம்ப சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி என்ன நடக்குது அப்படின்னா, பெரும்பாலும் இந்த பிரபலமாகிறவங்க, அதுவும் குறிப்பாக இப்போ பிரபலமாகிறவங்களும் பார்த்திங்கன்னா சமீபமாக இந்த பூமியில் பிறவி எடுத்தவங்களாக இருப்பாங்க. அதாவது சமீபம், இதெல்லாம் உங்களுக்கு புரியணுன்னா இதை கொஞ்சம் ஷார்ட்டாக புரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, இந்த உலகம் 5000 வருட காலச்சக்கரத்தில் இயங்குது. நம்ம உயிர் இங்கே நட்சத்திரம் மாதிரி இருக்குது, உடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கும். இதை தான் பரந்தாம பரலோகம்னு சொல்கிறோம். இங்கேருந்து ஆத்மாக்கள் இங்கே வரும். இந்த 5000 வருஷ காலச்சக்கரத்தில் முதல் 2000 வருஷம் இந்த பூமி சொர்க்கமாகவும், அடுத்த 2000 வருஷம் இந்த பூமி நரகமாகவும் இருக்கும். முதலாக ஆத்மா இங்கே வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக தான் இருக்கும். ஒன்ஸ் பிறவி எடுத்துட்டால் மறுபிறவி எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் எல்லா ஆத்மாவும் ஒன்றா சொர்க்கத்தில் பிறவி எடுக்காது. ஸோ சொர்க்கம், நரகத்துடைய இறுதியில் இறைவன் வந்து இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நரகத்தில் நீங்கள் துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ நரகத்தில் தான் இருக்கிறோம். அது காரணம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரத்துக்கு அடிமையாக இருக்கீங்க. இந்த 5 விகாரத்தை வென்றுட்டிங்கன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுங்க. ஏன்னா சொர்க்கத்தில் நீங்கள் ஏற்கனவே இருந்தவங்க தான், அங்கே உங்களுக்கு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்னே தெரியாமல் இருந்தீங்க. அது நரகமாகவும், அதாவது அது உங்களுக்கு தெரியும் போது இந்த பூமியை நீங்கள் நரகமாக்கிட்டீங்க. அது எப்படி தெரியுது அப்படின்னா,
அழியக்கூடிய உடல்னு உங்களை நினைக்கும்போது உடல் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. 5 புலன்களுக்கு அடிமையாகிறீங்க, புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறீங்க. அதனால தான் இந்த பூமி நரகமாகுது, துக்கத்தை அனுபவிக்கிறோம். ஆனால் சொர்க்கத்தில் அப்போ எப்படி இருந்தோம் அப்படின்னா, உடல் உணர்வில் இருக்க மட்டும் இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா நான். ஆத்மானா உயிர், அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது அப்படின்ற உணர்வு இயற்கையாகவே இருக்கும். இப்போ இயற்கையாகவே உடம்பு, இப்போ என் பேர் சரவணன்னா நான் சரவணா அப்படின்ற உணர்வு இயற்கையாகவே இருக்குதுல்ல. நான் இன்னாருடைய பையன், இவ்வளோ படிச்சிருக்கேன், இவ்வளோ ஹைட்டு, எல்லாமே அந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் இருக்காது. நான் ஆத்மா, இங்கே நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன், அவ்வளோதான். அதே மாதிரி எதிர ஒருத்தவங்க வந்தாலும் அவங்களும் ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாங்க. அந்த உடம்புன்ற காரை எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா இது காரை ஓட்டுற டிரைவர், அவர் இஷ்டத்துக்கு காரை ஓட்டினாலும் ஓட்டுறது தான் அவர் டிரைவர் இல்லையா, காரே டிரைவர் கிடையாது. அதுமாதிரி இந்த உடம்பு கார், இதை ஓட்டுற டிரைவர் தான் ஆத்மா அப்படின்ற உணர்வு அங்கே இருக்கும். மீண்டும் அந்த உணர்வுக்கு வந்துட்டிங்கன்னா காமம் கோபம் இதெல்லாம் போயிடும். உடல் நினச்சா தான் காமம் கோபம் இருக்கும், உண்மையிலே உடல் நாம கிடையாது, உடலை இயக்கிறவங்க தான் நாம் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்கிறாரு. இப்போ மீண்டும் காமம் கோபம் இதையெல்லாம் வெல்ல முடியுமா அப்படின்னா ஆத்மாவுக்கு இப்போ அந்த சக்தி இல்லை. அதனால் இறைவன் சொல்கிறார், முதல்ல உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு ஆத்மாவின் தந்தையாகிய இறைவன் நினைங்க. ஏன்னா இறைவனும் இங்கே தான் இருக்கிறார், அவரும் ஒரு ஆத்மா தான். அதனால தான் அவரை பரமாத்மான்றோம். நம்மள மாதிரியே தான் இருப்பார். ஒரே வித்தியாசம், நம்ம பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரும், இறைவன் வர்றது கிடையாது. ஸோ இந்த இடம் செம்பன் நிறமாக இருக்கும். இதை தான் பரந்தாமம் பரலோகம்னு சொல்கிறோம். இப்போ செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினைக்கணும். இவருடைய பேர் தான் சிவன். இவரை தான் முஸ்லீம்கள் அல்லான்றாங்க, கிறிஸ்தவர்கள் பரமபிதான்றாங்க. மற்றபடி தாய் கர்ப்பத்தில் பிறந்த இயேசுவோ ஸ்ரீகிருஷ்ணரோ யாருமே கடவுள் கிடையாது. ஏன்னா அதனால தான் கடவுளை பார்க்க முடியல இல்லையா, பிறந்திருந்தால் தான் பார்க்க முடியுமே. அதனால தான் அவரை சதாசிவம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ இறைவன் சொன்ன மாதிரி ஃபுல் ஆத்ம உணர்வில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டே சொர்க்கத்தில் பிறவி எடுப்பாங்க. கொஞ்சம் சக்தி கம்மியாக இருந்துச்சுன்னா பின்னாடி தான் பிறவி எடுப்பாங்க. இன்னும் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் லேட்டாக, இன்னும் கம்மினா சொர்க்கத்துக்கே வரமாட்டாங்க, நரகத்தில் தான் பிறவி எடுப்பாங்க. ஸோ நரகத்திலும் ஃபஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் லேட்டு. ஸோ நரகத்துடைய கடைசி ஒரு பிறவி எடுக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. அந்த மாதிரி கடைசி ஒரு பிறவி 2 பிறவி மட்டும் எடுக்கிறவங்க தான் இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராப்ளங்கள் எல்லா துறையிலையுமே. ஆச்சரியமாக இருக்கும், எப்படா இவங்க புத்தி இவ்வளோ சூப்பராக வேலை செய்யுது, நம்ம புத்தி வேலை செய்ய மாட்டேங்குது. அதாவது வயசானவங்களுக்கு இந்த பெரிய ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க, ஆனால் கம்ப்யூட்டரு மொபைல்லாம் நோண்ட தெரியாது இல்லையா. அதுக்கு ஏன்னா வயசானால் அந்த சக்தி இழக்கிறோன்றோம் இல்லையா. இது உடலை வச்சு சொல்கிறோம். அதேமாரி ஆத்மாவும் என்ன ஆகுனா வயசாக வயசாக சக்தி இழக்கும். இது தெரியாமல் டீச்சருங்களாம் நம்மளை போட்டு துவைச்சி எடுத்துட்டாங்க ஸ்கூலில் இல்லையா. நமக்கு அது ஏற மாட்டேங்குது. ஏன் ஏற மாட்டேங்குதுன்னா இது வயசான ஆத்மா, ஆனால் புதுசாக வந்திருக்கிற ஆத்மா பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். அதனால தான் படிச்சுட்டு சீக்கிரமாக ஹையர் போஸ்ட்டுக்கு போயிடுது. பிஸ்னஸ் பண்ணாலும் அதுலேயும் ஷைன் பண்ணுது, சினிமாவுக்கு போனாலும் அதுலேயும் ஷைன் பண்ணுது, எல்லாமே பண்ணுது. இதில் என்ன இன்னொரு விஷயம்னா, ஆத்மா ஃபுல் சக்தி முதல்ல இந்த பூமியில் எடுக்கும்போது தான் இருக்கும். ஸோ நம்ம ஆரம்பத்தில் எடுத்துட்டோம். ஸோ அது அப்படியே இப்போ காலி ஆயிடுச்சு. ஒரு சில ஆத்மா இப்போ தான் வருது. அது ஆக்சுவலாக பாவம் பண்ணதுனால தான் சொர்க்கத்துக்கு வரல. பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வரும்போது பவரோடு வருது. அப்போ ஆத்மா ஃபுல் சக்தியாக இருக்கும்போது என்ன ஆகணும், பயங்கர ஆக்டிவாக இருக்கும். அதாவது சோம்பேறியாக இருக்கிறது, சோம்பேறின்னு பேரை வாங்காத அப்படி இப்படின்னு பாடுறாங்க இல்லையா. நம்ம என்ன இருக்கணும்னு நினைக்க வசதியும் அது தானாகவே இருக்குது. ஏன்னா ஆத்மா பழசாயிடுச்சு. புதுசாக இருக்கிற ஆத்மா பயங்கர சுறுசுறுப்பாக இருக்கும். அதுக்கு இந்த காமம், ஆனால் இந்த கலியுக இறுதி காமத்தினால நிரம்பிய உலகம் தான். ஸோ புது ஆத்மாவையும் விழ வச்சிடுது. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அது அப்படியே விழுந்து கிடக்காது மற்றவங்கள மாதிரி. டக்குன்னு ஏஞ்சிடும். நான் என் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கேன், என்னோடய திறமையை வீணாக்கிட்டு இருக்கேன், டக்குன்னு ஏந்திரிக்கும். ரஜினி சொல்லுவார், நான் குதிரை விழுந்தனா டக்குன்னு ஏஞ்சிடும், அந்த மாதிரி ஏந்திரிச்சுக்கும். அதனால் அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பழைய உலகத்துடைய ஆத்மாவும் புதுசாக, அதாவது பழைய ஆத்மாவும் புது ஆத்மாவும் கல்யாணம் பண்ணால் என்ன ஆகும் இல்லை அல்லது ரெண்டுமே புது ஆத்மாவாக இருந்தால் கூட வித்தியாசம் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய நடிப்பு. ஆனால் எப்படி அந்த காமத்தை ஒரு ஆத்மா, குறிப்பாக ஆண் காமத்தை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க, பெண் அன்பை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஆண் ஆத்மா காமத்துக்காக யூஸ் பண்ணாலும் அன்பை கொடுக்காது. ஏன்னா காமத்தில் விழுறதே வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைக்கும், இதில் அன்பு கொடுக்கறது இல்லையா. ஸோ அதனால தான் நீங்கள் நல்லா பாருங்கள், எந்த ப்ராப்ளம் வேணாலும் பாருங்களா, வெளியில் யார் வேணாலும் தப்பாக வேணாலும் பேசட்டும். ஏன்னா காமத்தில் மூழ்கி கிடக்கிறவங்களால புத்தி கரெக்டாக வேலை செய்யாது. அவங்களுக்கு புத்தி சூப்பராக வேலை செய்யும். அவங்களுக்கு வேணால் 3 கல்யாணம் ஆகிருக்கலாம், எத்தனை கல்யாணம் வேணாலும் ஆகிருக்கலாம். ஆனாலும் அவங்க காமத்தில் மூழ்கினவங்களாக இருக்க மாட்டாங்க, டக்குன்னு ஏஞ்சிடுவாங்க.
அதாங்க ரகசியம். ஆத்மா அந்தளவுக்கு சக்தி இருக்கும், அவங்களுடைய குணமும் சூப்பராக இருக்கும் முதலாக வரும்பொழுது. ஸோ இதுதான் உண்மையான காரணம். திடீர்னு வாழ்க்கை துணையை விட்டுட்டு அவங்க போவாங்க, அல்லது வாழ்க்கை துணையை டெக்னிக்காக துரத்திடுவாங்க. ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் தான். நல்லா யோசிச்சு பாருங்கள். நிறைய தலைவர்கள், சாதனையாளர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தனியாக இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. தனியாக இருக்கிறவங்க எல்லாரும் பெரிய ஆள் ஆகிட மாட்டாங்க, அதையும் புரிஞ்சுக்கணும் இல்லையா? இவங்க புதுசாக வந்த ஆத்மா இல்லையா? இப்போ ஆரம்பத்திலே வந்த ஆத்மா கூட தனியாக இருக்கும், அது வேறு, அது ஃபேமஸ் ஆகாது. ஸோ இதுதான் ரகசியம். சரி, இதெல்லாம் ஓகே. நான் பழைய ஆத்மா பிள்ளை இருக்குது, அதான் முட்டாளாக இருக்கிறேன் அப்படின்னு தோணுதா? சரி, நம்ம அவங்களுக்கு ஈக்குவலாக ஆகவே முடியாதா? முடியும். ஏன்னா இந்த ஞானத்தை கொடுக்கறதே இறைவன், கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கிறார். எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஆக முடியும். ஆனாலும் இங்கே இருக்கிற துறை எதன் மீதும் நம்ம இன்ட்ரெஸ்ட் வைக்காமல் இறைவனோட புத்தியை இணைக்கிறோம். ஏன்னா இறைவனும் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் செம்பொன் நிறமான உலகத்தில். நான் அழியக்கூடிய உடலில் அழிவற்ற ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கேன். என்னுடைய அப்பா சிவத்தந்தை செவ்வானத்தில் நட்சத்திரமாக இருக்கான்னு மனக்கண்ணால் பார்க்க பார்க்க ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும். அதாவது என்ன அர்த்தம்? புதுசாக ஆகிட்டே இருக்குது, சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ செம சார்ஜ் ஆக ஆக பார்த்திங்கன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் உங்களுக்கும் பிடிக்காமல் போயிடும். ஆக்சுவலாக காமம், கோபம் தான் அந்த சக்தியெல்லாம் இழுக்கிறது. அதை புரிஞ்சுக்கணும். சக்தியை நம்ம இழந்ததுக்கு காரணமே அதுதான். ஏன்னா உடல்னு நினச்சது. ஸோ உடல்ன்றதை மறந்து ஆத்மான்னு புரிஞ்சிக்கிட்டு இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும் டைம் கிடைக்கும் போதெல்லாம். அடுத்தது, இது குடும்பத்தில் இருந்துக்கிட்டே பண்ண சொல்கிறார், குடும்பத்தை விட்டுட்டு போகிறது கிடையாது. ஏன்னா குடும்பத்தை விட்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் தூய்மையாக தான் இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு சக்தி வந்துச்சா இல்லையான்னு தெரியாது இல்லையா? மனைவி பக்கத்தில் இருந்தும் நீங்கள் கொஞ்சம் கூட சலனம் அடையலை, காம வயப்படலை அப்படின்னும் போது தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ என்ன ஆகுனா, நீங்கள் காமத்துக்காக மனைவியை பார்க்காதனால அந்த மனைவி உங்களுக்கு வெறுப்பாக இருக்க மாட்டாங்க. அந்த மனைவி இல்லை வெறுப்பு, அந்த போரு, அந்த கோபம் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் பெண்ணாக இருந்தால் அதேமாரி உங்கள் கணவனையும் அப்படி பார்க்கணும். இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நான் தான் அந்த பொண்ணு, என்னை விட்டுட்டு தான் கணவன் போகிறாரு, நான் என்ன பண்ணுறது? ஆனால் எடுத்தோடனே போயிட மாட்டாங்க, கொஞ்சம் அந்த சிக்னல்லாம் தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பிடிச்சி என் கூட பேசி, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ அதை விட்டுட்டு இதை புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்களேன், நம்ம அப்பா அம்மா இருக்கிறாங்க, நம்ம கூட பேசாட்டினா கூட நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு நமக்கு பயம் வருதா? அப்போ ஏன் அவங்க பேசணும் நம்ம எதிர்பார்க்குறோன்னாலே எங்கே அவங்க போயிடுவாங்களோ, பேசுகிறதன் மூலமாக தான் அன்பை வெளிப்படுத்துவாங்க. அப்படி நம்ம அடிமையாகிட்டோம் மனிதர்களுக்கு. ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்மளை இந்த கணவன் மூலமாக நம்மளை பார்த்துக்கிறது கடவுள் தான், குழந்தை மூலமாக பார்த்துக்கிறது கடவுள் தான், அப்பா அம்மா மூலமாக பார்த்துக்கிறது கடவுள் தான். புத்தியை கடவுள்கிட்ட இணைக்கணும், அவங்களுக்கு ஃப்ரீயாக விட்டுருங்க. ஏன்னா ஆரம்பத்தில் நம்மளே சொர்க்கத்துலேயும் சரி நரகத்துலையும் முதல்ல பிறவி எடுக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா பேசவே மாட்டாங்க. ஸோ அதனால தான் அவங்களுடைய புத்தி பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். காமம் மாதிரி பேசுகிறதும் ஒரு மிகப்பெரிய சாத்தான் தான், நம்மளுடைய சக்தியை இழந்துடும். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக பேசுகிறீங்களோ அந்த அளவு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் உங்களுக்கு அதிகமாக வரும். ஸோ பார்த்திங்கன்னா பேசி கரெக்ட் பண்ணுறது அப்படின்வாங்க இல்லையா, பசங்க பொண்ணுங்களை அல்லது பொண்ணுங்க பசங்களை. நீங்கள் காமத்தை பற்றியே பேசத்தில்லை, சும்மா பேசிட்டு இருந்தாலே போதும் மயங்கி விழுந்துருவாங்க. ஏன்னா ஆத்மா சக்தி இழக்குது. அது நீங்கள் அப்படியே பயங்கர அழகு அப்படிலாம் கிடையாது. ஆத்மா சக்தி இழக்கும்போது அசிங்கமானவங்க கூட அழகாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், அப்படி தான் மாட்டிக்கிறாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நான் பேசி என் கைக்குள்ளே என் புருஷனை வச்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உண்மையிலே என்ன நடக்குன்னா, பேச பேச ஆத்மா சக்தி இருக்கும். இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும் பொண்ணு கிடையாது இல்லையா? அவர் ஆஃபீஸ்க்கு போவார், அங்கே அக்கம் பக்கம் அது இது. ஸோ எல்லாருக்கிட்டையும் மயங்க ஆரம்பிச்சிடும் ஆத்மா, ஏன்னா ஆத்மா சக்தி இருக்குது. ஸோ நீங்கள் நல்லது பண்ணுறதா நினச்சிட்டு கெட்டது தான் பண்ணுங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு இதை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு தடவை பேசிவிட்டு நமக்கு அமைதி ரொம்ப முக்கியம். ஆனால் நான் உன்னை நேசிக்கிறேன், வேணா ஐ லவ் யூன்னு சொல்லிக்கலாம். டெய்லியும் நைட் தூங்கும்போது குட் நைட் சொல்லும்போது ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? ஸோ இது போதும். பேசணும், காமத்தினால தான் அன்பை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதன் மூலம் ஆத்மா சீக்கிரமாக சக்தியை அது போகணும்னு நினைக்கும். புது ஆத்மாவாக இருந்தால், பழைய ஆத்மாவாக இருந்தால் சக்தி இழந்ததுனால வேறு ஒன்று தேடி போயிடும், மொத்தத்தில் போயிடும். ஸோ அதனால் அமைதியாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இறைவனோட புத்தியை இணைங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான டைரக்டர், அவங்க ஒய்ஃப் 2 பேரும் பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ கேட்குறாங்க, ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண்ணுன்றாங்களே எப்படி
அப்போ அவர் பக்கத்தில் ஒய்ஃப் இருக்கிறாங்க இல்லையா, அவர் சொல்கிறார், ஆமாம், ஏன்னா இவங்க குடும்பத்தெல்லாம் பார்த்துக்கல அப்படின்னா என்னால் எப்படி ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம், என்னுடைய வெற்றிக்கு அவங்க எந்த விதத்துலையும் காரணம் கிடையாதுன்னு தான் அர்த்தம் இல்லையா. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க, என்னை நொயின்னு நச்சரிக்கலைன்னு அர்த்தம். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அதுதான். மற்றபடி யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண தேவை, அமைதியாக விட்டாலே போதும், பயங்கரமாக நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி வேலை செய்யும். அந்த அமைதின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து கிவ் தெம் சம் ஸ்பேஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா. குறிப்பாக வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு தனித்தனி ரூம் இருக்கிறதோடைய காரணமே அதுதான். அந்த அமைதியாக இருக்கும்போது தான் நம்ம ஆத்மா ஃபுல் பவரில் இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் படிக்கும்போது அது நல்லா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தனியாக உட்காந்து படிங்களா, கான்சன்ட்ரேஷன் போயிட்டு இருக்கும். திடீர்னு ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கலாம், அவர் உங்ககிட்ட பேசக்கூட தேவையில்லை. உங்கள் ரூமில் இருந்தாலே பார்த்திங்கன்னா உங்கள் கான்சன்ட்ரேஷன் கட் ஆகும், ஃப்ளக்சுவேட் ஆகும். அவங்க தூங்கிட்டே இருந்தால் கூட ஃப்ளக்சுவேட் ஆகும். நல்லா தூங்கிட்டா வேணால் ஓரளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ மற்றவங்களுடைய வைப்ரேஷன், அந்த எண்ண அதிர்வலைகள் எல்லாமே உங்களை தாக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். என்னுடைய அன்பை நான் அவங்களுக்கு அமைதியை கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் கணவனோ மனைவியோ உங்களை விட்டு போக மாட்டாங்க. ஆனால் நம்ம பிடிச்சி வைக்கணும், அன்புனால பிடிச்சி வைக்கணும். இப்போ என்னென்னா அந்த ஆத்மா வந்து அப்படியே நெருப்பு மாதிரி, நெருப்புடானுவாங்களே அந்த மாதிரி செம்ம ஆக்டிவாக இருக்குது. நம்மளுடைய ஆத்மா மங்கி இருக்குது. அதனால தான் வந்து அங்கேருந்து அன்பை எதிர்பார்க்குது. இப்போ என்ன பண்ணால் இதை பயங்கர ஆக்டிவ் ஆக்கணும். இப்போ இதை ஆக்டிவ் ஆக்கணும்னா இறைவனை நினைக்க பயங்கர ஆக்டிவ் ஆகும், ஆச்சரியமாக இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு சீக்கிரமாக எழுந்திரிக்கிற பழக்கமே இல்லைனா கூட நீங்கள் இந்த இறைவனை நினச்சி இறைவனுடைய வார்த்தையும் கேட்கணும். கேட்க பார்த்தீங்கன்னா தானாகவே அந்த சோம்பேறித்தனம் போயிடும். ஆச்சரியமாக இருக்கும். தொடர்ந்து ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அங்கே புருஷனே உங்ககிட்ட பேசினாலும் உங்களுக்கு பிடிக்காது, ஏட்ட ஓடிடுவீங்க, அந்த மாதிரி ஆகும். ஸோ அப்போ 2 பேரும் பயங்கர ஆக்டிவாக இருக்கும்போது அதுதான் உண்மையான அன்பு இல்லையா. அப்போ இவங்கள நினச்சி இவங்களுக்கும் பெருமையாக இருக்கும், இவங்களை நினச்சி இவங்களுக்கும் பெருமையாக இருக்கும். 2 பேருமே ஒரே துறையிலையோ அல்லது வெவ்வேறு துறையிலையோ பயங்கரமாக ஷைன் பண்ணுறது. ஆனால் அந்த அமைதியினால தான் அது வருது இல்லையா. இப்போ இங்கே பேசிகிட்டே இருக்கிறீங்க, இவருக்கு பேசவே பிடிக்கல. அப்போ இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு யாரு கூட பேசினா தான் இவருக்குமே பயம் வந்துடும், விட்டு போயிடுவாங்களோ, பயந்துட்டு இவங்ககிட்ட பேசணும். இப்படியே பேசி ஒரு டைமுக்கு அப்புறம் இவங்களுக்கு கோபமும் வரும், ஐயோ நம்மளாலே ஷைன் பண்ண முடியல அப்படின்ட்டு. ஸோ அப்போ எப்படியா இருந்தாலும் பிரச்சனை தான். இப்போ என்ன பண்ணால் இவங்களும் ஷைன் பண்ணணும், இவங்களும் ஷைன் பண்ணணும். 2 பேரும் அமைதியாக இருக்கணும், 2 பேரும் அமைதியை விரும்புகிறவங்களா இருக்கணும். அப்போ இவங்களுக்கும் பேசக்கூட பிடிக்கல, இவங்களுக்கும் பேசக்கூட பிடிக்கலன்னா இவங்க வேறு யார்கிட்டையும் பேசி போயிட மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த சீக்ரெட்டை எந்த மதமும் போதிக்கிறது இல்லை. அதனால்தான் இத்தனை பிரிவுகள், இத்தனை பிரச்சனை, கொலை, கள்ளத்தொடர்பு, டைவர்ஸ் எல்லாத்துக்கும் காரணம். ஸோ ஆத்மா சக்தியாக இருந்துச்சுன்னா எதை பற்றியுமே கவலைப்படாது. அதாவது அந்த காலத்திலலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுலேயே வந்து சன்னியாசம் மேற்கொள்ள போயிடுவாங்க குருவை தேடி. பெண்ணும் அதை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டாள். ஏன்னா இந்த ஆத்மாவும் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும், இந்த ஆத்மாவும் பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆத்மா அதை தேடி போகும், இந்த ஆத்மா வீட்டில் இருந்தே இறைவன் இதில் இருக்கும். ஆனால் சக்தி இழந்து வருது பாருங்கள். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நரகத்திலேயே இப்போ இங்கே இருக்கிறோம், இந்த இடத்துல நடக்கிறது. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 பேரும் சக்தியாக தான் இருப்பாங்க, சக்திசாலியாக. அதாவது இந்த அளவுக்கு இந்த இடத்துல இருக்கிற அளவுக்கு இருக்க மாட்டாங்க. பட் நரகத்துக்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிக சக்தி இருக்கும். அதாவது இப்போத்துக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு 300 வருஷம் முன்னாடி சக்தி இருக்கும். ஸோ அப்போ வந்து அவர் ஆன்மீக பயணத்துக்கு போவார், இவங்கள ஹெல்ப் பண்ணுவாங்களே தவிர புலம்பிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கலியுக இறுதியில் இப்போ அல்லது 100 வருஷம் முன்னாடி அல்லது ஒரு 50 வருஷம் முன்னாடி பார்க்குறவன் என்ன பண்ணுறான், இது மாதிரி போகிறத பார்க்குறான், இவனுக்கு சக்தி இல்லை. அப்போ அந்த மாதிரி போனவெல்லாம் குடும்பத்தை விட்டு போயிட்டானே. அதாவது இப்போ சக்தி இல்லாத நிலைமையில் இருந்துட்டு சக்தி இருந்தவன் பண்ணதை இவன் கெஸ் பண்ண ட்ரை பண்ணுறான், முடியாது. இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னாச்சு, அப்படி போனால் பொம்பளை அழுவா, நடுரோட்டு குடும்பம் வந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி கிடையாது. இன்னும் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் இருக்கும்போதே எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்லேயும் சரி எங்கள் பாட்டி ஊர்லேயும் சரி பிச்சைக்காரனுக்கும் சாப்பாடு எடுத்து வைப்பாங்க. அது பிச்சைக்காரனே ஏதோ குடும்பத்தில் ஒருத்த மாதிரி நான் இப்போ சாப்பிட்டேப்பா அப்படின்னு நலம்லாம் விசாரிப்பாங்க. அப்படி இருந்துச்சு. அப்போ யாருக்குமே அந்த பயமே கிடையாது. அப்படி தான் இருந்துச்சு உலகம். அப்புறம் தான் இவனுங்க ஏதோ பெரிய புத்திசாலி மாதிரி காட்டுக்கு போகிற சன்னியாசி உன் குடும்பம் என்ன ஆகும் நீ யோசி அப்படின்னு பாட்டை எழுதிட்டான். ஸோ அப்படியே சாத்தான் உள்ளே பூந்துட்டான். ஸோ எல்லா இடத்துலையும் காமம், கற்பழிப்பு எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். ஏன்னா ஆத்மா சக்தி இருக்குது. ஏன்னா இப்போ கருத்தடை சாதனமும் கொடுத்தாச்சு,
காட்டுக்கும் போகக்கூடாதுன்னு தடுத்தாச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்? காமத்திலே தான் மூழ்கி கிடப்போம். சுற்றி எல்லாம் காமத்தை தூண்டக்கூடிய விஷயம் நடக்குது. அதெல்லாம் தப்பு இல்லைன்னு வேற பிரச்சாரம். அப்போ என்ன ஆகும்? அதுதான். ஸோ அதனால் முதல்ல காமத்தை வெல்லுங்க. கணவனின் துணையோடு காமத்தை வெல்ல வேண்டும் அப்படின்னா காமத்தில் விழுந்து வெல்றதுன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. சரி, குழந்தைக்காக காமத்தில் ஈடுபட்டீங்க, சரி முடிஞ்சு போச்சு, அதோடு விட்டுருங்க. ஏன்னா கணவன் இருக்கும்போது உங்களால் காமத்தை வெல்ல முடியலன்னா செத்தாலும் சத்தியமாக உங்களால் வெல்ல முடியாது. அதுமாதிரி மனைவி உயிரோடு இருக்கும்போதே உங்களால் காமத்தை வெல்ல முடியல, அதாவது காமத்தை விட முடியலன்னா விடுறது தான் வெல்றது. அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? காமத்தில் ஈடுபடுறதுக்கு பேர் வெல்றது கிடையாது. சரி, இப்போ கறிமீன் சாப்பிட்றாங்க. கறிமீன் சாப்பிட்ணுன்னு அந்த ஒரு உந்துதல் வருது, சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த உந்துதல் இருக்காது தான். அதுக்கு பேர் வென்றுட்டேன்னு அர்த்தமா? கிடையாது. அந்த உந்துதலையும் வேண்டாம், ஒரு பிணம், அது ஒரு உயிரை அடித்து சித்திரவதை பண்ணி சாகடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் கேட்டால் கற்பழிச்சுன்னு சொல்லலாம். இல்லை, கற்பழிக்கிறதும் கொலை பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரே மாதிரி தான் துடிக்குது ஆத்மா. ஸோ இதை சாப்பிட்றது எவ்வளோ பெரிய பாவம். இந்த மாதிரி எண்ணத்தை உருவாக்கி அதன் மீது வைராக்கியமாக தள்ளி வைக்கிறதுக்கு பேர் தான் வெல்றது. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் காமத்தையும் வெல்லணும். காமத்தை வென்றுட்டாலே தானாகவே பற்றும் குறைய ஆரம்பிச்சிடும். அதை புரிஞ்சுக்கணும். இறைவனை நினைக்க இந்த மேஜிக் வரும். ஸோ குழந்தையிலே பார்த்திங்கன்னா குழந்தையும் இறைவனோடு இணைக்கணும். உனக்கு கொடுக்கறதெல்லாம் நாங்கள் இல்லைப்பா, கடவுள் தான் எங்கள் மூலமாக கொடுக்குறாரு, அவர் எப்போவுமே இருப்பார், நீ அவரை மட்டும்தான் நம்பணும், எங்களை நம்பக்கூடாது அப்படின்றது சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்க்கணும். அந்த குழந்தை அப்போ தான் இறைவனோடு பேச கற்றுக்கும். அப்போ அந்த குழந்தை நினைக்கிறதெல்லாம் டக்குன்னு நடக்க குழந்தை இறைவன் மேலே நம்பிக்கையும் வரும். ஸோ இதை நம்மளும் ஃபாலோ பண்ணணும், நம்மளுடைய குழந்தைக்கும் கொடுக்கணும். ஆனால் இதை பண்ணாததுனால என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா டாப்பராக கூட இருப்பாங்க, எல்லாருக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க கல்யாணத்துக்கு பிறகு அன்புக்கு பயங்கரமாக இயங்குறவங்களா இருப்பாங்க. ஸோ அது அப்போ பாருங்கள், அந்த டேலண்ட்டெல்லாம் இருந்துச்சு, பட்டு அந்த பற்று இல்லையா, அது காமத்தினால வந்திருக்கலாம், அல்லது டைரெக்டாக அன்பு பற்றுன்னு வந்திருக்கலாம். அப்போ தான் அந்த குடும்ப வாழ்க்கை ரொம்ப மோசமாயிடுது. ஸோ நீங்கள் வேணால் எல்லா செலிப்ரிட்டியோட லைஃப்லேயும் இந்த மாதிரி பிரிஞ்சவங்க லைஃபு, தனியாக இருக்கிறவங்க லைஃபு எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நான் சொன்னதை ஃபிட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் சந்தோஷமாக நடத்துங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக ஆக்குங்க. சரி, இறைவனை நினைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மான்னு நினைக்கணும். நான் இங்கே பூர்வமத்தில் நட்சத்திரமாக இருக்கேன், இறைவன் செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கேன், நினச்சிட்டே இருக்கணும். கூடவே இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் கேட்கணும். அந்த ஞானம் எல்லா ராஜயோக தியான நிலையங்களும் முற்றிலும் இலவசமாக பதிக்கப்படுது. பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு சர்ச் பண்ணால் வந்துடும். இல்லாட்டினா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். +91 98 946 71743 வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இந்த முரளி வீடியோஸ் லிங்க் நான் டெய்லியும் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஆன்மீக ரகசியங்கள், வாழ்க்கைக்கு தேவையான ரகசியங்கள் எல்லாத்தை பற்றியும் வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.